வேங்கை வெயில் வழக்கில் தலைமறைவாக இருந்து ஆஜரான 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி புதுக்கோட்டை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். நவீனா, கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் 2 வருடங்களாக விசாரித்து வந்த நிலையில் 330 நபரிடம் விசாரணை நடத்தி நேரடி சாட்சியங்களை பெற்றுள்ளதோடு 31 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனையும் 5 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் இந்த வழக்கு குறித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கைவேல் கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்த வேங்கைவேல் மக்கள் மீதே தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது என்று கூறி வேங்கைவேல் பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில சம்பந்தப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சிபிசிஐடி போலீசார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று ஆஜரான புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் குற்றப்பத்திரிகையில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் ஆஜராகினர். அவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் நீதிமன்ற ஆணைப்படி 3 நபர்களும் ஆஜராகியுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுப்படி சம்மன் பெற்றுக் ஆஜராகும் நபர்கள் நீதிமன்றத்தில் ஜாமீன்தாரர்கள் கொடுக்கும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளதால் 3 நபர்களுக்கும் ஒரு நபருக்கு 2 பேர் வீதம் 6 பேர் ஜாமீன் கொடுப்பதற்காக ஆஜராகினர். மேலும் குற்றப்பத்திரிகையில் அறிவிக்கப்பட்டுள்ள 3 நபர்கள் சார்பாக குற்றப்பத்திரிகை நகல் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி குற்றப்பத்திரிகை வழங்குவதற்காக நாளை 12ஆம் தேதி இந்த வழக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் வேங்கை வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா விசாரணை மேற்கொண்ட நிலையில விசாரணை முடிவில் இவ்வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது ஆஜராகியுள்ள குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.